இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான தாக்குதலை நிறுத்தியது ட்ரம்ப். அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திட்டவட்டம். தெருநாய்களை காப்பகங்களில் அடைக்கும் உத்தரவு மறுபரிசீலனை. மனுதாரர்களிடம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உறுதி. தேர்தல் ஆணையம் உதவியுடன் வேட்பாளர் பட்டியலில் பாஜக அட்டூழியம். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சுதந்திர தினத்தில் இறைச்சி கடைகளை மூட மகாராஷ்டிர மாநகராட்சிகள் உத்தரவு. உணவு பழக்கத்தில் தலையிடுவதா என துணை முதலமைச்சர் கண்டனம். வணக்கம். வணக்கம். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பேரழிவை தடுத்ததில் அதிபர் ட்ரம்ப் முக்கிய பங்கு வகித்ததாக அமெரிக்கா மீண்டும் தெரிவித்துள்ளது. பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலை அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த மே மாதம் மோதல் ஏற்பட்டது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா நடத்திய தாக்குதல் உடனடியாக முடிவுக்கு வந்தது. பாகிஸ்தான் ராணுவ தலைமை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தாக்குதல் நிறுத்தப்பட்டதாக இந்தியா கூறி வரும் நிலையில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தது தாம்தான் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 30 முறைக்கு மேலாக கூறியுள்ளார். அதனை துணை அதிபர் ஜேடி வான்ஸும் வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோவும் பலமுறை உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் வாஷிங்டனில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் டாமி ப்ரூஸ், இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே ஏற்பட இருந்த பேரழிவை தடுத்தது வாஷிங்டனுக்கு மிகவும் பெருமையான தருணம் என்று கூறினார். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மே மாதம் நடந்த மோதல் மிகவும் பயங்கரமான ஒன்றாக வளர்ந்திருக்கும் என்றும், ஆனால் அதிபர் ட்ரம்ப், துணை அதிபர் ஜேடி வான்ஸ் மற்றும் வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ ஆகியோர் இந்த விவகாரத்தில் உடனடி அக்கறை காட்டி தாக்குதல்களை நிறுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். அமெரிக்காவின் மத்தியஸ்தம் இல்லாமல் இருதரப்பு இராணுவங்களுக்கு இடையேயான நேரடி பேச்சுவார்த்தைகள் மூலமாகவே போர் நிறுத்தம் ஏற்பட்டதாக இந்தியா தொடர்ந்து கூறி வரும் நிலையில் தாங்களே போர் நிறுத்தத்துக்கு காரணம் என அமெரிக்கா மீண்டும் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் ராணுவ தளபதி முனீர் அதிபர் ட்ரம்பை சந்தித்துள்ள நிலையில் பாகிஸ்தானுக்கு அதிக அளவில் ராணுவ உதவி அளிக்கப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த டாமி க்ரூஸ், இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடன் அமெரிக்க உறவு நன்றாக உள்ளது என்றும் அதில் மாற்றம் ஏதுமில்லை என்றும் தெரிவித்தார். டெல்லியில் சுற்றித் திரியும் தெருநாய்களை பிடித்து காப்பகங்களில் அடைக்கும் உத்தரவை மறுபரிசீலனை செய்ய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு BR கவாய் ஒப்புதல் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் தெருநாய்கள் துரத்துவது, கடிப்பது போன்ற பிரச்சனைகளால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். டெல்லியில் தெருநாய்கள் துரத்துவதால் வாகனங்களில் செல்வோர் விபத்துக்குள்ளாகும் சம்பவங்களும் உயிரிழப்புகளும் ராபிஸ் நோய் பாதிப்புகளும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக செய்திகள் வெளியாகின. அதன் அடிப்படையில் இந்த விவகாரத்தை தாமாக முன்வந்து விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு பர்திவாலா, திரு மகாதேவன் ஆகியோர் டெல்லி முழுவதும் உள்ள தெருநாய்களை உடனடியாக அப்புறப்படுத்தி காப்பகங்களில் பராமரிக்குமாறு டெல்லி மாநில அரசு, டெல்லி மாநகராட்சி மற்றும் புதுடெல்லி மாநகராட்சிக்கு நேற்று முன்தினம் உத்தரவிட்டனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்திருந்தனர். இந்நிலையில் இதற்கு விலங்குகள் நல ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு கவாய் அமர்வு முன்பு இன்று முறையிட்ட மூத்த வழக்கறிஞர் திருமதி நனிதா சர்மா, தெரு நாய்களை கருணையுடன் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே கடந்த ஆண்டு மே 9ஆம் தேதி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறினார். எந்த சூழ்நிலையிலும் தெரு நாய்களை கொல்லக்கூடாது என்றும், நடைமுறையில் உள்ள சட்டப்படி மட்டுமே அவற்றை கையாள வேண்டும் என்றும் நீதிபதி திருமதி JK மகேஸ்வரி தலைமையிலான அமர்வு அளித்த தீர்ப்பு குறித்து தலைமை நீதிபதியிடம் அவர் எடுத்துரைத்தார். இதேபோல் விலங்குகள் நல ஆர்வலர்கள் தரப்பிலும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து கடந்த 11ஆம் தேதி வழங்கப்பட்ட தீர்ப்பை மறுபரிசீலனை செய்வதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தம் என்ற பெயரில் தேர்தல் ஆணையத்தின் மூலம் மத்திய பாஜக அரசு அட்டூழியம் செய்வதாக முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் திரு ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது. அதில் பேசிய அவர், உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், தாயுமானவர் திட்டம் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறினார். பொதுமக்கள் தெரிவிக்கும் குறைகளை அதிகாரிகளின் துணையோடு உடனுக்குடன் சரி செய்து கொடுக்குமாறு மாவட்ட செயலாளர்களிடம் அவர் கேட்டுக்கொண்டார். கடந்த ஆண்டுகளில் துபாய், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம் செய்ததன் மூலம் தமிழ்நாட்டிற்கு 10 லட்சம் கோடி அளவிலான முதலீடு கிடைத்துள்ளதாகவும், பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார்.
இதன் காரணமாக 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவிலேயே தமிழ்நாடு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ளதாக அவர் கூறினார். இதுபோல அடுத்த மாதம் ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு முதலீடுகளை ஈர்க்க உள்ளதாக திரு ஸ்டாலின் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தம் என்ற பெயரில் மத்திய பாஜக அரசு தேர்தல் ஆணையம் மூலம் பீகாரில் அட்டூழியம் செய்வதாக அவர் குற்றம் சாட்டினார். இந்த கூட்டத்தில் பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சிறப்பு திருத்தத்திற்கு கண்டனம் உள்ளிட்ட 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சிறப்பு திருத்தம் என்ற பெயரில் பீகார் மாநிலத்தில் 65 லட்சம் வாக்காளர்களை சொத்தை காரணங்களை மேற்கோள் காட்டி தன்னிச்சையாக தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தேர்தல் களத்தின் சமநிலையை அடியோடு அசைத்து பார்க்கின்ற ஜனநாயக விரோத நடவடிக்கை என கூறப்பட்டுள்ளது. மத்திய பாஜக அரசும் தேர்தல் ஆணையமும் தொடர்ந்து மேற்கொள்ளும் ஒரு சார்பான நடவடிக்கைகளுக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட பிற மாநிலங்களில் தேர்தல் நடைமுறைகளை தொடங்கும் முன்பே சுதந்திரமான மற்றும் நேர்மையான முறையில் வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து உறுதிப்படுத்தும் பணியை தேர்தல் ஆணையம் நிறைவேற்ற வேண்டும் என மற்றொரு தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தன்று இறைச்சி கடைகளை மூட வேண்டும் என மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள பல்வேறு நகராட்சிகள் பிறப்பித்துள்ள உத்தரவுக்கு அம்மாநில துணை முதலமைச்சர் திரு அஜித் பவார் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாளை மறுநாள் சுதந்திர தினமும் அதற்கு அடுத்த நாள் ஜென்மாஷ்டமியும் கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் பாஜக ஆளும் மகாராஷ்டிராவில் சத்ரபதி சம்பாஜி நகர் மற்றும் மும்பைக்கு அருகில் உள்ள தானேயில் உள்ள கல்யாண் டோம்பிவலி நகராட்சி நிர்வாகமும் இந்த 2 நாட்களும் இறைச்சி கூடங்கள் மற்றும் இறைச்சி கடைகளை மூட உத்தரவிட்டுள்ளது. இதுபோன்று பல்வேறு நகராட்சி நிர்வாகங்களும் தெரிவித்திருப்பது நாட்டு மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தடை உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அம்மாநில துணை முதலமைச்சர் திரு அஜித் பவார் முக்கிய நகரங்களில் பல்வேறு மதத்தினர், பல்வேறு இன மக்கள் வசிக்கும் நிலையில் சுதந்திர தினம், மகாராஷ்டிர தினம், குடியரசு தினங்களுக்கு இதுபோன்ற உத்தரவுகளை பிறப்பிப்பது தவறு என தெரிவித்துள்ளார். இறைச்சி உத்தரவுக்கு தடை விதித்துள்ள கல்யாண் டோம்பிவலி நகராட்சி ஆணையரை இடைநீக்கம் செய்ய வேண்டும் என கூறியுள்ள உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சி எம்எல்ஏ திரு ஆதித்ய தாக்கரே, சுதந்திர தினத்தன்று என்ன சாப்பிடுகிறோம் என்பது நமது உரிமை, நமது சுதந்திரம் என்றும் என்ன சாப்பிட வேண்டும் என்பதை நீங்கள் சொல்ல முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். நவராத்திரியின் போது தங்களது வீட்டு படையலில் மீன் மற்றும் இறால் உணவுகள் இருக்கும் என்று கூறியுள்ள அவர், இது எங்களது பாரம்பரியம் என்றும் எங்கள் வீட்டுக்குள் நீங்கள் ஏன் நுழைகிறீர்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். உணவு பழக்கத்தில் தலையிடுவதை நிறுத்திவிட்டு சாலைகளில் உள்ள பள்ளங்களை சரி செய்வதில் நகராட்சி நிர்வாகங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என திரு ஆதித்ய தாக்கரே கூறியுள்ளார். இதேபோல் தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத் மாநகராட்சி நிர்வாகமும் இந்த 2 நாட்களிலும் இறைச்சி விற்பனைக்கு தடை விதித்துள்ளது. இந்த உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள ஐதராபாத் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஏஐஎம்ஐஎம் கட்சி தலைவருமான திரு ஓவைசி, இந்த தடை மக்களின் சுதந்திரம், தனியுரிமை, வாழ்வாதாரம், கலாச்சாரம் மற்றும் மத உரிமையை மீறும் செயல் என்று கண்டித்துள்ளார். துணைவேந்தரை ஆளுநர்தான் இறுதி செய்ய வேண்டும் என்று எந்த விதியில் உள்ளது என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் ஆளுநர் மூலம் மத்திய பாஜக அரசு குடைச்சல் கொடுத்து வருகிறது. தமிழ்நாட்டில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பது தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பி வைத்த மசோதாவை கடைசி நாள் வரை கிடப்பில் போட்டு பின்னர் குடியரசுத் தலைவர் பரிசீலனைக்கு ஆளுநர் RN ரவி அனுப்பி வைத்துள்ளார். இதேபோல் கேரளாவில் மாநில அரசின் ஒப்புதல் இன்றி அப்துல் கலாம் பல்கலைக்கழகம் மற்றும் டிஜிட்டல் பல்கலைக்கழகத்திற்கு தற்காலிக துணைவேந்தரை அம்மாநில ஆளுநர் நியமித்ததை கேரள உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. இதை எதிர்த்து ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லேக்கர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். இதேபோல் முனைவர் சிசா தாமஸ் மற்றும் முனைவர் சிவபிரசாத் ஆகியோரை தற்காலிக துணைவேந்தர்களாக மறு நியமனம் செய்து ஆளுநர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து கேரள அரசு மனு தாக்கல் செய்தது. இந்த 2 வழக்குகளும் நீதிபதிகள் திரு JP பர்திவாலா, திரு R மகாதேவன் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது துணைவேந்தரை தேர்வு செய்வதற்கான தேடுதல் குழுவை அமைக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கே உள்ளது என்று கேரள அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு ஜெய்தீப் குப்தா வாதிட்டார். ஆனால் UGC விதிமுறையின்படி ஆளுநருக்கே துணைவேந்தரை நியமிப்பதற்கான தேடுதல் குழுவை அமைக்க அதிகாரம் உள்ளது என்று மத்திய அரசின் அட்டார்னி ஜெனரல் திரு R வெங்கடரமணி தெரிவித்தார். இதையடுத்து
இதையடுத்து துணைவேந்தரை ஆளுநர்தான் இறுதி செய்ய வேண்டும் என்று எந்த விதியில் எழுதப்பட்டுள்ளது என்று அவரிடம் கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் துணைவேந்தர் தேடுதல் குழுவை உச்சநீதிமன்றமே நியமிப்பதாக கூறினர். இதையடுத்து இரு பல்கலைக்கழகங்களுக்கும் ஆளுநர் மற்றும் மாநில அரசு சார்பில் தலா 4 பெயர்களை பரிந்துரை செய்யும்படி உத்தரவிட்ட நீதிபதிகள் 5வது நபரை யுஜிசி பரிந்துரைக்கும் என்று தெரிவித்தனர். மேலும் இந்த வழக்கின் விசாரணை நாளையும் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணியில் யாரை சேர்ப்பது என்பதை தாமே முடிவு செய்வேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருப்பத்தூரில் தொழில்துறை சார்ந்தவர்களை இன்று சந்தித்து பேசிய அவர் கோரிக்கை மனுக்களை பெற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு பழனிசாமியிடம் திரு டிடிவி தினகரனும் நீங்களும் ஒரே மேடையில் இணைவீர்கள் என திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இது குறித்து திரு நயினார் நாகேந்திரனிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு அவர் பதிலளித்தார். பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் இணைவார் என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ள நிலையில் உங்களுடன் இணைந்து அவர் செயல்படுவாரா என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு பதிலளித்த திரு பழனிசாமி, அதெல்லாம் அவரிடம் கேளுங்கள், எங்களிடம் ஏன் கேட்கிறீர்கள் என கடிந்து கொண்டார். பின்னர் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என்றும் அதனால் யாரை கூட்டணியில் சேர்த்துக் கொள்வது என்பது பற்றி தாமே முடிவு செய்வேன் என்று அவர் கூறினார். கூட்டணியில் மட்டுமே பாஜக உள்ளதாகவும் முடிவுகள் அனைத்தையும் தாமே எடுப்பதாகவும் திரு பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்தார். நீங்களும் டிடிவி தினகரனும் ஒரே மேடையில் இணைவீங்கன்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவர் சொல்லியிருக்காரு. அது என்ன சார்? அது அவரை கேளுங்க. ஐயா உதயமின் அவர் தான் எனக்கு சொன்னாரு, அவரே திருப்பிக்கணும். ஐயா பாஜக கூட்டணி எங்கிட்ட உண்டு, ஆனா மற்றதெல்லாம் நாங்க தான் முடிவணும். அதிமுக தான் தலைமை தாங்க. ஆனா அது சந்தர்ப்ப சூழல் வருகின்ற பொழுது அதுக்குண்டான பதில் நாங்கள் தரப்போம். அதிமுக முன்னாள் எம்பி திரு மைத்ரேயனை கட்சியில் இருந்து நீக்கியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த திரு பழனிசாமி, அது உள்கட்சி விவகாரம் என்றும் அதிமுகவில் என்ன நடக்கிறது என்று தங்களுக்குத்தான் தெரியும் என்றும் கூறினார். ஒவ்வொரு கட்சிக்கும் கட்டுப்பாடு உள்ளதாகவும் அதன் அடிப்படையில் தான் நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இனி வருவது செய்தி துளிகள். பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த புகாரில் DRDO எனப்படும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் ஊழியர் மகேந்திர பிரசாத் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜெய்சால்மரில் உள்ள பாதுகாப்புத்துறை விருந்தினர் மாளிகையின் மேலாளராக பணிபுரிந்த உத்தராகண்ட் மாநிலத்தை சேர்ந்த அவர் இந்திய ராணுவத்தின் நகர்வுகளை ISI அமைப்புக்கு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மகேந்திர பிரசாத்திடம் ஏற்கனவே விசாரணை நடத்திய நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். நாட்டின் 79வது சுதந்திர தின விழா நாளை மறுநாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் டெல்லி செங்கோட்டையில் அணிவகுப்புக்கான இறுதி ஒத்திகையில் முப்படை வீரர்களும் துணை ராணுவ படையினரும் பங்கேற்றனர். சென்னை கோட்டை கொத்தளத்திலும் நடைபெற்ற சுதந்திர தின அணிவகுப்புக்கான இறுதி ஒத்திகையில் கமாண்டோ படை, பெண் காவலர்கள் உள்ளிட்ட 7 படை பாதுகாப்பு பிரிவினர் கலந்து கொண்டு வீறுநடை போட்டனர். சுதந்திர தினத்தின் போது தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலமைச்சர் விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கான ஒத்திகையும் நடைபெற்றது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் முன்னிலையில் அதிமுக முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் மைத்ரேயன் திமுகவில் இணைந்தார். 3 முறை அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் உட்கட்சி பூசலில் எடப்பாடி திரு பழனிசாமியால் ஓரங்கட்டப்பட்டார். இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திரு மைத்ரேயன் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று என தெரிவித்தார். நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநரை புறக்கணித்து துணைவேந்தரிடம் மாணவி ஒருவர் பட்டத்தை பெற்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட ஆளுநர் திரு ரவியிடம் ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் தங்கள் பட்டத்தை பெற்றனர். மேடை ஏறும்போதே மாணவர்கள் தங்கள் பட்டங்களை பெற்றுக்கொண்டு ஆளுநரிடம் அதை கொடுத்து புகைப்படம் எடுக்க வேண்டும் என்ற நிலையில் நாகர்கோவிலை சேர்ந்த ஜீன் ஜோசப் என்ற மாணவி ஆளுநரை புறக்கணித்து துணைவேந்தரிடம் பட்டத்தை கொடுத்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அந்த மாணவியின் செயலால் அதிர்ந்து போன ஆளுநர் திரு ரவி தம்முடன் புகைப்படம் எடுத்துக் கொள்ளுமாறு விடுத்த கோரிக்கையையும் அந்த மாணவி புறக்கணித்தார். இந்த சம்பவம் பட்டமளிப்பு விழாவில் சலசலப்பை ஏற்படுத்தியது. சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களை உடனே அப்புறப்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேன்மொழி என்பவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதிக்கப்படாத இடத்தில் போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது என்று கூறி போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்த உத்தரவிட்டுள்ளது.
புதுக்கோட்டையில் சாலையில் சுற்றித் திரிந்த மாடுகளை மாநகராட்சி ஊழியர்கள் பிடித்துச் சென்றனர். சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளால் விபத்து ஏற்படுவதாக புகார்கள் எழுந்ததை அடுத்து இன்று 58 மாடுகளை மாநகராட்சி ஊழியர்கள் பிடித்தனர். உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பூவிருந்தவல்லி நகராட்சி பகுதிக்கு உட்பட்ட மாறன் நகர், ரோசி கார்டன், கீழ்மாநகர் பகுதியில் திரியும் மாடுகளால் பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக புகார் அளித்தும் நகராட்சி ஊழியர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். கடலூர் தேவனாம்பட்டினத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்களுக்கு 200 டன் அளவிற்கு பெரும்பாறை என்ற பெரிய வகை மீன்கள் சிக்கியுள்ளன. அவற்றை கரைக்கு கொண்டு வர முடியாமல் 100க்கும் மேற்பட்ட சிறிய ஃபைபர் படகுகளை வரவழைத்து மீன்களை கரைக்கு அனுப்பி வருகின்றனர். ஒரு பெரும்பாறை மீன் 8 கிலோ முதல் 80 கிலோ வரை உள்ளதாக தெரிவித்த மீனவர்கள் அதிக அளவில் கிடைத்துள்ளதால் கிலோ 400 ரூபாய்க்கு விற்கப்பட்ட இந்த மீன்களின் விலை 100 ரூபாயாக சரிந்துள்ளதாக கூறினர். வடலூர் அருகே உள்ள மருவாய் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் ஜெயராஜ் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். மாணவிகளிடம் விசாரணை நடத்திய கடலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அளித்த புகாரின் பேரில் நெய்வேலி அனைத்து மகளிர் காவல்துறையினர் ஜெயராஜை கைது செய்தனர். கூடலூர் அருகே பந்திப்பூர் சாலையை வழிமறித்த யானை சுற்றுலா பயணிகளின் வாகனத்தை கண்டுகொள்ளாமல் கேரட், கரும்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களை ஏற்றி வரும் லாரியை மட்டும் தேடி நோட்டமிடும் காட்சிகள் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. 2 நாட்களுக்கு முன்பு அதே பகுதியில் சாலையை வழிமறித்து நின்ற அந்த யானை தன்னுடன் செல்ஃபி எடுக்க முயன்ற கர்நாடகாவை சேர்ந்த பயணியை விரட்டி தாக்கியதில் படுகாயங்களுடன் அவர் உயிர் தப்பினார். இந்நிலையில் மீண்டும் சாலைக்கு வந்த அந்த யானையால் வாகனங்களில் வந்த சுற்றுலா பயணிகள் அச்சத்துடன் காருக்குள்ளேயே இருந்தனர். அரக்கோணம் நகர காவல் ஆய்வாளர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் உத்தரவிட்டுள்ளார். அரக்கோணம் அம்மனூர் ஒன்றிய கவுன்சிலர் கணவர் சுதாகர் உட்பட 6 பேர் கொண்ட கும்பல் முன்விரோதம் காரணமாக அவினாஷை கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெட்டி கொலை செய்தனர். இது தொடர்பாக முன்னரே தகவல் தெரிந்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என காவல்துறை ஆய்வாளர் திரு தங்க குருநாதன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த புகாரில் கராத்தே மாஸ்டர் கேபிராஜுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை வழங்கி சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கெருகம்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பணிபுரிந்த அவர் மீது 2021ஆம் ஆண்டு பள்ளி மாணவி ஒருவர் பாலியல் புகார் அளித்தார். இது தொடர்பாக வழக்கை விசாரித்த சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி பத்மா கேபிராஜுக்கு 10 ஆண்டுகள் சிறை, 50,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 304 புள்ளிகள் அதிகரித்து 80,540 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 132 புள்ளிகள் உயர்ந்து 24,619 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 74,320 ரூபாயாகவும், 1 கிராம் 9,290 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 126 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பேரழிவை தடுத்ததில் அதிபர் டிரம்ப் முக்கிய பங்கு வகித்ததாக அமெரிக்கா மீண்டும் தெரிவித்துள்ளது. டெல்லியில் சுற்றித் திரியும் தெருநாய்களை பிடித்து காப்பகங்களில் அடைக்கும் உத்தரவை மறுபரிசீலனை செய்ய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் ஒப்புதல் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தம் என்ற பெயரில் தேர்தல் ஆணையத்தின் மூலம் மத்திய பாஜக அரசு அட்டூழியம் செய்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.